வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. இன்று நம்மோடு அரசியல் கலந்துரையாடலுக்காக இணைந்திருப்பவர் தமிழ் தேச மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர், ஜீரோ பிஜேபி இயக்கத்தைச் சேர்ந்தவருமான அருண் சோரி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவருடைய இந்த முதற்கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? பதவியேற்க அந்த பாடலில் தொடங்கி அவருடைய உரை வரைக்கும் எப்படியானதாக இருக்குது அவருடைய செயல்பாடுகள்? ஜீரோ பிஜேபி இயக்கத்திற்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில இருக்குதா? முதல்ல ஒரு நீண்ட கால விவாதத்துல போயிட்டே இருந்துச்சு. பதவி ஏற்பாரா, ஏற்க மாட்டாரா, யார் பதவி ஏற்பாருங்கிற மாதிரி பல்வேறு, நான் ஏற்கனவே பேட்டியில சொன்னது போன்ற காசிப், அதாவது நிறைய யூகங்களும் நிறைய பரப்புரைகளும் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அந்த விதத்துல மகிழ்ச்சி. அடுத்த கட்டமா தமிழ்நாட்டோட புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேற்கொண்டு இப்ப இந்த ஜீரோ பிஜேபிக்கு இது வலு சேர்க்குமான்னு பார்த்தா முதற்கட்ட ஒரு வெற்றி அடைந்திருக்கிறோம். ஏன்னா பிஜேபி பல்வேறு வேலைகளை செஞ்சிச்சு. ஆளுநர் மூலமாக பல்வேறு குழப்பங்களை உருவாக்குனதே இந்த ஆளுநர் தான். அதாவது பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் தன்னுடைய கடிதத்தை கொடுத்த பிறகும் அதற்கு அழைப்பு விடுக்காமல் காலம் தாழ்த்தி திமுகவும் அதிமுகவும் வரும் அது போன்ற குழப்பமான ஸ்டேட்மெண்ட்டை எல்லாம் விட்டு இங்க ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தவர் ஆளுநர். அது ஒரு பிஜேபி சதியாக நடந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான சிக்கல்களையும் குழப்பங்களையும் உருவாக்குவதற்கான அனைத்து வேலைகளையும், குறிப்பா சொல்ல போனா அந்த அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு உட்பட பல்வேறு குழப்பங்களை உருவாக்கி இதுல ஏதாச்சும் இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாமா என்று பிஜேபி பல்வேறு முயற்சிகளை எடுத்ததை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் முறியடித்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக இந்த ஜீரோ பிஜேபி கேம்பெயின், ஜீரோ பிஜேபி இந்த மோட்டோ இருக்குல்ல, பிஜேபி இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று, அதுக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் நான் பார்க்க முடியும், முதற்கட்ட வெற்றி. ஆனால் இது நீண்ட வெற்றியாக நமது இலக்கை நோக்கி செல்லுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. அந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். முதல் கட்டமாக ஒரு துணிவு உருவாயிருக்கிறது. இன்று பதவியேற்பு நிகழ்விலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று நெறியாளர் சொல்கிறார். நெறியாளர் சொன்ன உடனே அங்கே வந்தே மாதரம் பாடப்படுகிறது. அதன் பிறகு தேசிய கீதம் பாடப்படுகிறது. அதன் பிறகு 3வது இடத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. திமுக ஆட்சி அரியணையில் ஏறி இருக்குமானால், அதிமுக ஆட்சி அரியணையில் ஏறி இருக்குமானால், இதே ஆளுநர் இங்கு அமர்ந்திருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது ஐயமே. ஏனென்றால் ஒரு அச்சம் இருக்கும். இவர்கள் என்னவாக ரியாக்ட் செய்வார்கள் அந்த இடத்துலங்கிற அச்சம் இருக்கும். ஆனால் விஜய் ஆட்சி அரியணையில் ஏறும் பொழுது அந்த அச்சம் ஆளுநருக்கு இல்லை. தன்னுடைய அஜெண்டாவை தெல்ல தெளிவாக அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்திலே கொண்டு போய் இடத்துல இருக்கிறார். இது இவர்களுடைய வாள் இங்க ஆடா தொடங்கி இருக்கிறது என்பதற்கான அறிகுறி. எனக்கெல்லாம் ஒரு அச்சமே, ஒரு மன அழுத்தம் உருவானது. அதாவது தமிழ்நாட்டுக்கான அரசியல் பாரம்பரியத்தில் இப்படி ஒரு செயல் நடக்குமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. நடந்து விட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து ஓரம் கட்டப்பட்டு விட்டது. வந்தே மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றியர் சொல்லியிருக்கிறாங்க. சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சோசியல் மீடியாவில் நிறைய பேர் விவாதங்கள் பண்றது பார்க்க முடியுது. உண்மைதான், வந்தே மாதரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறது. சட்ட திருத்தம் எல்லாம் வரல. ஒன்றிய அரசு 1008 விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து பல்வேறு விஷயங்களை முடியாது என்று தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறது. அதோட இதுதான் விஷயங்கள் தான். ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல தலைமை அமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நடந்த தமிழ்நாடு அரசியலே சட்டமன்றத்திலே பல்வேறு தடவை ஆர் என் ரவி அவர்கள் இந்த விஷயத்தை முன்மொழிந்திருக்கிறார். அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்த்தாய் வாழ்த்து தான் இங்கு முதல்ல பாடப்படும், இதுதான் மரபு, இந்த மரபை மீற முடியாது, இது தமிழ்நாட்டின் மரபு, அதை மாற்ற உங்களால் முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடும் சரி. அதற்கு மாறாக இப்போது நடந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதுதான் இவர் விஜய் ஆட்சியின் நிலைப்பாடாக இருக்க முடியும். இப்போது அனைத்தையும் ஏற்பாடு செய்தது ஆளுநர் தான். ஆளுநரும் புதிதாக அமைக்கப்படக்கூடிய அமைச்சரவை, அதாவது அரசோடு கலந்து பேசிதான் தொடர்ந்து செய்வார். இந்த நேரத்தில் அந்த கலந்தாய்வு நடக்கவில்லை என்று தோன்றுகிறது. ஏனென்றால் நெறியாளர் விஜய் ஏற்பாடு செய்தவராக இருப்பார் என்று தோன்றுகிறது.
அந்த நெறியாளர் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் என்று சொன்ன பிறகு அங்கே வந்தே மாதரம் இசைக்கப்படுகிறது. இதெல்லாம் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த இடத்தில்தான் தமிழ்நாட்டின் மரபு காக்கப்பட போகிறதா, தமிழ்நாட்டின் மரபில் விஜய் தொடரப் போகிறாரா, மத்திய அரசின் இந்த அச்சுறுத்தல்களுக்கும் அஜெண்டாக்கும் எதிராக நோ என்று திடமாக சொல்ல போகிறார்களா, இவருக்கு முதுகெலும்பு இருக்க போகிறதா என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தான் பார்க்க முடியும். அடுத்ததாக அமைச்சர் அவை அப்படிங்கிறது பதவியேற்றிருக்கிறது. 9 அமைச்சர்கள் விஜயோடு சேர்த்து பதவியேற்றிருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? வெங்கட்ரமணன் போன்ற ஒருத்தர் வந்து கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் தான் வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அடிபட்டு இருக்கு. அப்புறம் கீர்த்தனா ஒருத்தவங்க வந்து தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் வந்து பாஜக ஆதரவாளராக நிறைய மேடைகளில் பேசிய வீடியோக்களும் நிறைய இடத்துல பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய பார்க்கிறோம். 2 பேருமே வந்து அமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாங்க. முதல் 9 பேர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? 2 பேர் இல்ல 3 பேர். நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, நேரடியாக பாஜகவோட முக்கிய தலைவராக இருந்தவர் தான். இது வந்து கொள்கை அளவுல, அரசியல் அளவுல மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தான். தமிழ்நாட்டுக்கான ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது, ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் அடிப்படையில் தான் நீங்க சிந்திக்க தோன்றும். ஒண்ணு இல்ல, இப்ப காலை உணவு திட்டம் இருக்குங்க. நான் உண்மையிலே வந்து திமுக அரசின் மீது 1008 விமர்சனங்கள் இருக்கலாம். சில திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்கள்ல காலை உணவு திட்டம் ஒரு முக்கியமான திட்டம். அந்த காலை உணவு திட்டம் ரொம்ப வியந்த ஒரு திட்டம். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு நெருக்கடி. அது மட்டும் இல்லாம ஒரு முதலாளித்துவம் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் முன்கூட்டியே வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. அப்போது குழந்தைகளை சரிவர கவனிக்க முடிவதில்லை. அவர்களுக்கான உணவு ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அந்த உணவு தயாரித்தலே ஒரு பெண்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. உண்மையிலே இந்த காலை உணவு திட்டம் என்பது பெண்களுக்கான விடுதலைக்கான ஒரு திட்டமாக தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து யார் சோறு சாப்பிடுவா நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் பல பள்ளிகளில் பார்த்தேன், 70%க்கும் 80%க்கும் மேலான குழந்தைகள் பள்ளியில் வந்து உணவு உண்ணக்கூடிய காட்சியை என்னால் பார்க்க முடிந்தது. இது வந்து உண்மையிலே வந்து இது எந்த சிந்தனையிலிருந்து வரும்னா, சமூகம் என்னவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, சமூகத்தில் உள்ள அடித்தட்டு மக்களின் நிலை என்ன, இன்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிடில் கிளாஸோட நிலை என்னவாக இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய பெண்களின் நிலை என்னவாக இருக்கிறது, பிள்ளைகளின் நிலை என்னவாக இருக்கிறது, எத்தனை குழந்தைகள் உணவு உண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்த நபர்களால் மட்டும்தான் இதை சிந்திக்க முடியும். இதுக்கெல்லாம் நேரடி எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தம் உள்ள நபர்கள் இதை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியாதுங்க. அடிப்படையில வந்து நாம அந்த இதை விட்டுட்டு இவர்களாலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்படியான திட்டங்களை வந்து இவர்களால் உருவாக்கவே முடியாது. பள்ளி கல்வியில குழந்தைகளுடைய நலன், குழந்தைகளுடைய தேவை என்ன, நீடு, அடிப்படையான தேவை என்னங்கிறதெல்லாம் விஷயங்கள்லாம் இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டி நம்மளுடைய பாடத்திட்டத்துல வந்து நம்மளுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. இப்பயே வந்து நம்மளுக்கு போதுமான பாடத்திட்டமாக இருக்கிறதா, நம்முடைய வரலாறை இந்த பாடத்திட்டம் போதிக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு எழுந்துகிட்டு இருக்கு. ஆனா இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அந்த அடிப்படை பாடத்திட்டத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை, அதாவது சிபிஎஸ்சியில வந்து நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்குல்ல, தொடர்ச்சியா வந்து யாரையாவது இழிவுபடுத்தக்கூடிய, இந்த அரசியலை இழிவுபடுத்தக்கூடிய, தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலைகள், அதாவது சாமானிய மக்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டு அரசு பாடத்திட்டங்கள்ல வராததுக்கான முக்கியமான காரணம், இங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் அடித்தட்டிலிருந்து சென்றவர்களாக இருக்கிறார்கள், குறைந்தபட்ச அரசியல் புரிதல் உள்ள நபர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலிருந்து தான் இங்கு பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே இப்ப கடைசியா வந்த பாடத்திட்டம் என்பது, அதாவது எடப்பாடி ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியில் வந்த பாடத்திட்டம் என்பது, இவர் உதயகுமார் நினைக்கிறேன், உதயகுமார் தலைமையில கொண்டு வரப்பட்ட பாடத்திட்டம் என்பது உண்மையில வந்து பயங்கர நான்லாம் வியந்த ஒரு இது. கொரோனா காலகட்டத்திற்கு முன்னாடியான ஒரு பாடத்திட்டம் என்பது உண்மையில வியந்த ஒரு பாடத்திட்டம். அந்த அது மாதிரியான பாடத்திட்டங்கள் அடித்தட்டு மக்களின்
தேவைகளை புரிந்த ஒரு பாடத்திட்டங்கள், அவர்களுக்கு எப்படி கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற புரிதல் உள்ள பாடத்திட்டங்கள் முற்றுமுழுதாக மாற்றப்படும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், இவர் மேடையில பேசிட்டு போலாம், இத்தனை குழந்தைகள், இத்தனை லட்சம் குழந்தைகள் போயிட்டாங்க டிராப் அவுட்னுட்டு. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை கூட டிராப் அவுட் ஆக முடியாதுங்கிற ஒரு சூழலுக்கு ஒரு சிஸ்டத்தை, மெக்கானிசத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த குழந்தை 4 நாள் தொடர்ச்சியா பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா அந்த ஆசிரியர் போய் கேட்கணும். அதற்கு மேலையும் வரலன்னா தலைமை ஆசிரியர் நேரடியா அந்த வீட்டுல போய் விசாரிக்கணும், கேட்கணும். அந்த அந்த ஒரு மெக்கானிசத்தை எல்லாம் உருவாக்கி இன்னைக்கு டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸோட ஒட்டுமொத்தமா டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளிக்கூடத்துல இதே ஒரு காரணமாக சில பேர் சொல்ல கேட்க முடியும். ஆமா, இத நான் பேசணும்னு நினைச்சேன். இது ஆசிரியர்கள் ஓட்டு போடாததுக்கான முக்கியமான காரணமா இதையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா வேலைப்பளு அதிகமாயிடுச்சு. இதுக்கு பின்னாடியான வேலைப்பளுவை குறைப்பதற்கு இதற்கான திட்டங்கள் என்ன, இதற்கு காரணம் என்னங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மெக்கானிசம் உருவானது இவர்களுக்கு வேலைப்பளு உருவாக்குனதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. திமுக தோத்ததுக்கும் அது முக்கியமான காரணமா இருக்கு. இந்த வேலைப்புழு, அரசு ஊழியர்களுக்கான வேலைப்புழுங்கிறதெல்லாம் இந்த மெக்கானிசத்தை நோக்கி இவர்களால் சிந்திக்க முடியாது. அந்த அடிப்படையிலிருந்து இதை சிந்திக்கக்கூடிய நபர்கள் குறைந்தபட்சம் அரசு அதிகாரிகளாக வரணும்ங்கிறது தான் நம்மளுடைய ஆசையா இருக்கு. அரசு அதிகாரிகளாவது இந்த தேவை புரிந்தவர்கள், இந்த பிள்ளைகளோட தேவையை புரிந்தவர்கள் அந்த இடத்துல சரியான நபர்கள் உட்காரணும். உதயசந்திரன் போலன்ற நபர்கள் உட்காரணுங்கிறது நம்மளுடைய விருப்பமாக இருக்கு. ஏன்னா இவர்களால் அதை புரிந்து கொள்ள இயலாது. அடிப்படை தேவை, அடித்தட்டு மக்களின் அபிலாசைகளை புரிந்து கொள்பவர்களாக இவர்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் இவர்களுடைய வளர்ப்பு வேறு மாதிரி, இவர்களுடைய சித்தாந்தம் வேறு, இவர்களுடைய கொள்கைகள் வேறு, இவர்கள் சின்ன வயசுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயங்கள் வேறு. இப்ப நிர்மல்குமார், சி டி நிர்மல்குமார் பிஜேபியின் முக்கிய தலைவராக இருந்து இந்துத்துவாவோட நச்சுகளை கக்கி கொண்டிருந்த நபர். அவர் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஜெயிச்சிருக்காரு. இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதுல விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. ஆனா நாளைக்கு திருப்பரங்குன்றத்துல பிஜேபி இதே இஷ்யூவை கொண்டு வரும்போது இந்த அரசும் கண்டுக்காது, எம்எல்ஏவும் துணை நிற்பாரு. அப்ப இஸ்லாமியர்களோட தர்காவோட நிலை என்னாகும்? அங்க இருக்கக்கூடிய நாம் மதுரை மக்களுடைய மாண்புகளை பற்றி மனதார பேசி கொண்டிருக்கிறோம். மதுரை மக்கள் என்பவர்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். இங்கு திருப்பரங்குன்றத்தில் எதுவும் செய்ய இயலாமல் தோற்று போனது பிஜேபியோட விஷயம். ஏன்னா சாமிநாதன் கோர்ட்ல உட்கார்ந்துகிட்ட 1008 தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கூட அங்க எந்த ஒரு கலவரங்களும் வரல. இவர்களால் வெளியூர்ல இருந்து கூட்டம் கூட்ட முடிஞ்சதை தவிர கலவரங்கள் உருவாக்க முடியல. ஏன்னா மதுரை மக்களின் மேலான மாண்புகள் இதை சீர்குலைப்பதற்கான கட்டமைப்பு மயப்பட்ட வேலையை நிர்மல்குமார் செய்வார் என்பது நம்மளுடைய அச்சமாக இருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டியது அரசின் கடமை. இந்த விஷயங்களை எல்லாம் விஜய் பாப்பாராங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்தது அந்த பெண்மணி கீர்த்தனா சொன்னீங்க, ஹிந்தியில பேட்டி கொடுத்தாங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய விஷயம். ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கும் மோடி அவர்களே தமிழ்நாடு இங்கிலீஷ்ல பேச தொடங்கிட்டாரு இப்பெல்லாம். ஆமா 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 ஆமா. இப்ப ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கும் புரிய வேண்டும், ஹிந்தி ஊடகங்களுக்கும் நம்மளுடைய கட்சி போய் சேர வேண்டும் என்பதற்காக ஹிந்தியில் பேசினேன் சொல்றாங்க. இங்க இருந்த அமைச்சர் பெருமக்களோ எம்எல்ஏக்களோ ஹிந்தி தெரியாதவர்களா? ஒட்டுமொத்தமா யாருக்குமே ஹிந்தி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஹிந்தி எல்லாம் தெரியும், ஆனாலும் பேச மாட்டார்கள். ஏன்னா நீ ஹிந்தியை கொண்டாந்து திணிக்கிற, இதை இயல்பா ஆக்க முடியாது. இது ஏன்னா பல இங்கிலீஷ் மீடியாஸ்ல பேட்டி நடக்கும்போது எதிர்தரப்புல உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஹிந்தியில பேசுவாங்க. அதாவது ஆங்கில ஊடகங்கள்ல நடக்கக்கூடிய விவாதங்கள்ல எதிரில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்தியில பேசினா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழில் பேசி அந்த இடத்துல ஒரு கழகத்தை உருவாக்குவாங்க. நீ இங்கிலீஷ்ல பேசு, இது இங்கிலீஷ் மீடியா, நீ இங்கிலீஷ்ல பேசு, நானும் இங்கிலீஷ்ல பேசுறேன், பொதுவான மொழியில பேசுவோம். ஏன்னா இதை இயல்பாக்க கூடாது.
இயல்பாக்குவதன் வாயிலாக இங்கு திணிப்புக்கான அத்தனை வேலைகளையும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை இன்னும் துரிதப்படுத்த முடியும். மக்கள் மத்தியில இதை வந்து இயல்பாக்கிட்டா ஒரு எதிர்ப்புணர்வை வந்து சகிச்சுக்கிட்டு போற ஒரு மனநிலையை உருவாக்கிட முடியும். அதனால் இதை வந்து திட்டமிட்டு மறுத்தார்கள். திட்டமிட்டு அதை வந்து செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா வந்து இயல்பாக்கக்கூடிய வேலையை, அதுதான் இவங்களுடைய அரசியல் புரிதல். நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறேன். எங்க போய் பீகார்ல கொண்டு போய் டிவிகேவை ஜெயிக்க வைக்க போறியா? என்ன நோக்கம்? சேர்க்கக்கூடிய நோக்கம் என்ன? இதுதான் கேள்வி. இங்கிலீஷ் மீடியம் ஆக்சுவலா ஆங்கில ஊடகம் அங்க வந்து கேள்வி கேட்டது. அதுல வந்து ஹிந்தியில பேசுறாங்க. இது அது வந்து என்னன்னா, மனதளவுல இந்தியாவின் மொழி வந்து பெரும்பான்மை மொழி வந்து ஹிந்திங்கிறத அக்செப்ட் பண்ண மாதிரியான ஒரு இது. ஏன் நீ வந்து அதே ஆங்கில ஊடகம் தானே, இதை கேரளால இருக்கவன் பார்ப்பான்ல, கர்நாடகாவில் உள்ள பார்ப்பான்ல, ஆந்திராவில் உள்ள பார்ப்பான, ஒடிசாவில் உள்ள பார்ப்பான்ல, அவங்களுக்காக ஏன் மலையாளத்திலையும் தெலுங்குலையும் கன்னடத்திலையும் ஒரியாலையும் நீ பேசல? இதுதான் அவங்களோட புரிதல். இதுதான் நம்ம சொன்னது. சாமானிய மக்களின், அடித்தட்டு மக்களின் அபிலாசைகளை இவங்கள் பிரதிபலிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்களா என்ற ஐயம் நமக்கு இருக்கிறதுங்கிறதான் கேள்வி. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு என்ற ஒரு அரசியல் மரபு இருக்கிறது. அதை இந்த அரசு ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பது நம்மளுடைய விருப்பம். இவர்கள் சுத்தி வர விஜய் சுத்தி இப்படியான நபர்கள் எல்லாம், இந்த புரிதலற்ற நபர்கள் எல்லாம் இருக்கும்போது அவர்கள் சரியான ஒரு அரசியல் உள்ள நபர்களோடு ஆலோசனையோடு ஆட்சி அதிகாரத்தை நடத்தினால் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக ஒரு முதல் கையெழுத்து போடுறாரு. அதிலும் சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. எல்லாத்துக்குமே 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற தேர்தல் அறிக்கையாக சொல்லப்பட்டது. ஆனா வந்து 500 யூனிட் அதுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களை வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாக்களை பார்க்க முடியுது சார். இது எல்லாம் நம்ம இப்போ விவாதிக்கிறதுக்கான பெரிய விஷயங்கள் கிடையாது. அதாவது அவர் வந்து 200 யூனிட்னு சொன்னாரு. அந்த 200 யூனிட்டை வந்து 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு அந்த 200 யூனிட் ஃப்ரீங்கிறது வந்து பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்பட்டு எனக்கு இது சரின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து சாமானிய மக்களுக்கு விஷயங்கள் சலுகைகள் போய் சேர்றதுதான் சரியா இருக்கும், அவர்களுக்கான இதுதான் இருக்கும். இது நான் சொல்ற கருத்து சரியானு தெரியாது, எனக்கு பெரிய ஆய்வுகள் கிடையாது அதை பத்தி. அதை ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயங்கள் கிடையாது. அதுக்கு பிறகு 2 இது வந்து அறிவிக்கப்பட்டது. அதாவது சிங்கப்பெண்கள் படை அமைக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் போதை ஒழிப்பு படை அமைக்கப்படும். ஏற்கனவே வந்து போதை ஒழிப்புத்துறை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மது ஒழிப்புத்துறையே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான தனி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இதையெல்லாம் மீறி நீங்க வந்து எப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனா இதை உருவாக்க போறீங்க, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸா எப்படி உருவாக்க போறீங்கிறத வந்து ஒரு சினிமா பாணியிலான ஒரு அறிவிப்புகளா இதை 2 அறிவிப்புகளையும் பார்க்க முடியுது. அதாவது இன்னைக்கு வந்து போதையை ஒழிக்கணும், கஞ்சாவை ஒழிக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவலர்களை எல்லாம் கைது செய்து உள்ள வைக்கணும். அவர்களுக்கு தெரியாமல் கஞ்சா புழங்குவது கிடையாது, அவர்களுக்கு தெரியாம போதைப் பொருட்கள் எல்லாம் புழங்குறது கிடையாது. அது மீறி எப்படியான ஒரு படையை நீ வந்து உருவாக்க போற? இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஆட்சி சி ஜோசப் விஜய் என்கிற நான்னு தொடங்குனதுல இருந்து ஒரு சினிமா டயலாக், சினிமா பாணியிலான ஒரு ஏற்ற இறக்கங்களோடு, ஒரு அழுத்தங்களோடு அப்படியான ஒரு பிரசன்டேஷனா தான் இருந்துச்சு, ஸ்கிரிப்டட் பிரசன்டேஷனா தான் இருந்துச்சு. இது அந்த 3 சட்டங்கள் கையெழுத்து போட்டதா இருக்கட்டும், அதன் பிறகு அவர் ஆற்றிய உரைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதுல இன்னொரு விஷயம் சொல்லிட்டாரு. மற்ற விஷயங்கள்லாம் என்னால செய்ய முடியாது. இந்த 2500 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான 4000 ரூபாய், தாய்மாமன் சீரு, இதெல்லாம் அண்ணன் சீரு, இந்த சீர்கள்லாம் செய்ய முடியாது. பெண்களுக்கான இது வயதான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. கஜானால என்ன இருக்கு, என்ன ஏது இருக்குன்னுட்டு உள்ள போய் தான் பார்க்கணும், கஜானாவை திறந்து பார்க்கணும், சாவி எங்க இருக்குன்னு தெரியலங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர்களோட புரிதலே என்னவா இருக்கும்னா, இது வரைக்கும் அவர்களோட புரிதல் என்னவா இருக்கும்னா, இந்த கஜானாங்கிறது வந்து பழைய படங்கள் எல்லாம் காமிக்கக்கூடிய ஒரு பெரிய வீலை சுத்தி அப்படி திறந்தா உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்குல்ல, இது அருணாச்சலம் படத்துல வந்து இருக்கும்ல, அது மாதிரியான ஒரு இதுதான் சிந்தனை தான் இருக்கும். கஜானா காலியா இருக்கும். ஒரு விர்ச்சுவல் உலகம் இது. கஜானாங்கிறது ஒரு விர்ச்சுவல் உலகம். யாரு வேணாலும் வெளியில இருந்து கணக்கு போட்டு பார்க்கலாம், உள்ள போய் பார்த்தாதான் எனக்கு தெரியும்
வந்து எவ்வளவு அயோக்கியத்தனம். ஒரு அரசை ஏற்க போகக்கூடிய ஒரு நபர், இத்தனை நாள் இழுபறியில இருக்கக்கூடிய நபர், இதை கூட கணக்கு பண்ணி பார்க்க மாட்டியா? இது கஜானா என்பது ஒரு விர்ச்சுவல் உலகம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதை நான் உள்ள போய் பார்க்க போறேன், சாவியை கூட்டு திறந்து பார்க்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அதோட அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, இந்த திட்டங்களை எல்லாம் இப்போதைக்கு கொண்டு வர முடியாது. இந்த வெள்ளை எதா அறிக்கை இருந்தாலும் பள்ளி அப்படிங்கிறது அதுவா தான் வெள்ளை இருக்கும். அறிக்கை எல்லாமே என்ன வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்கன்னா, கஜானா காலி இதுக்கு முன்னாடி இருந்த நட்டு அரசுகள் வெள்ளை அறிக்கை காலி கொடுப்பாங்க. பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால என்னால செய்ய முடியாது ஆமா. அப்படிங்கிறத காட்டணும். நம்ம கேட்க வேண்டியது அந்த கஜானாவை போட்டோ எடுத்து காமி ரிலீஸ் பண்ணுன்னு கேட்க வேண்டியதுதான். அதெல்லாம் இப்ப அந்த அந்த இதோட அர்த்தம் என்னன்னா, இப்போதைக்கு மற்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியாது. நான் உங்களுக்கு 3 திட்டங்களை செயல்படுத்தியிருக்கேன். அதாவது இந்த இதுல ஃபேமஸான திட்டங்கள், அதாவது பிரச்சாரத்துல பெரிய அளவுல இதானது பெண்கள் பாதுகாப்பு, போதை புழக்கம்ங்கிறது ஃபேமஸ் ஆனது. அதுக்கான ஒரு சினிமா பாணியிலான 2 அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஸ்ட்ரக்சரல் பில்டப் எப்படி ஆக போகுதுங்கிறது எல்லாம் எந்த ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு இருக்காதுங்கிறது என்னோட புரிதல். இப்ப காத்திருப்போம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். மனசு இருந்தா போதும், நிர்வாகத்திறன் இருந்தா போதும், இதெல்லாம் செய்ய முடியும். முதல் ஸ்பீச்லயே நீங்க காசு இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. அது சரிதானே? அவரால் பண்ண முடியும். இந்த பண்றக்கூடிய அளவுக்கு உண்மைதான். அதாவது எப்பொழுதுமே மிதமிஞ்சிய பொருளாதார நிலையோடு தமிழ்நாடு இருந்தது கிடையாது. தொடர்ச்சியாக எங்க மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜிஎஸ்டியை ஒட்டுமொத்தமா சென்ட்ரலைஸ் பண்ணதா இருக்கட்டும், டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததுக்கு பிறகா இருக்கட்டும், பல்வேறு நிதிகளை மத்தியத்துவம் பண்ண பிறகு ஆகட்டும், தமிழ்நாட்டுக்கென்று வருவாய் என்பது வராதுங்கிற, வரி வருவாய் என்பது வராதுங்கிற ஒரு நிலையில போய் நின்றுச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படியெல்லாம் வருவாயை ஜென்ரேட் பண்ணி அதை மக்கள் மயப்படுத்த முடியுங்கிற வேலைகளை தான் நிர்வாகத்திறன் உள்ள நபர்கள் பண்ண முடியும். ஒரு தொழில்னா, தொழில்ல உனக்கு உபரியா வரக்கூடிய நிதியெல்லாம் நின்று போச்சுன்னா, அந்த வேலையாட்களுக்கு சம்பளம் ஊதியம் தருவதற்கும் அந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கும் உனக்கு எப்படியெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும்ங்கிறது நிர்வாகத்திறன் உள்ள ஒரு முதலாளிக்கு தெரிந்தால் மட்டுமே அந்த தொழில், அந்த நிறுவனம் பிழைக்கும். இல்லைன்னா இழுத்து முடிக்கு போக வேண்டியது. அதுதான் இங்கேயும் சொல்ல வேண்டியது இருக்கு. நிர்வாகத்திறன் இருந்தால், அதுதான் நம்மளுக்கு அச்சமா இருக்கு. நிர்வாகத்திறன் இருந்தால் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்முறைப்படுத்தலாம், இதற்கான வருவாயை உருவாக்கலாம். அதுதான் அரசு. அவ்வளவு எல்லாம் முடிந்து விட்டது. நாளை சட்டமன்றம் கூட போகிறது. மற்ற எம்எல்ஏக்கள் பதவியேற்க போறாங்க. நாளை பார்க்கலாம் எது முதல்ல பாடப்படுகிறது, எது இறுதியாக பாடப்படுகிறது, எதை நோக்கி எந்த பாதையில டிவிக்கு அரசு பயணிக்க போகிறது அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றி சார். நாளை சட்டமன்றம் தொடங்கியவுடன் 5 நிமிடத்தில் தெரிந்துவிடும் இந்த அரசுக்கு திராணி இருக்கிறதா இல்லையா என்று, தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையாக பாடப்படுகிறதா இல்லையா என்று. அதை காத்திருந்து பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ சார்.